ஸ்டில் ஒரு நல்ல ஃபோன் தான், பட் ஒரு தப்பான ப்ரைஸிங்கில் இருக்குது. பை டிஃபால்ட்டாக பேஸ் வேரியண்ட்டே வந்து 6GB கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா MIUI ஆல்ரெடி வந்து ஒரு ஹெவியான ஸ்கின்னு, அதுக்கு 6GB இருக்கும்போது கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். இந்த வாட்டி நோட்டை வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக ரெட்மியோட Note 12 சீரிஸ், ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சீரிஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரிஸில் வந்து Note 12, Note 12 Pro அண்ட் Pro Plus மொத்தமாக 3 ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ ரெட்மி ஃபேன்ஸ் யாராச்சும் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பழைய வீடியோலேயே வந்து இந்த Note 12 மேலே தான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வாட்டி Note 12 வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து Note 12 பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ Note 12 Pro அண்ட் Pro Plus பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ Note 12 Pro வந்து எஃபெக்டிவாக அவங்க வந்து 15,500 rupees வாங்க முடியும் அப்படின்றாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நோட்டுக்கு பார்க்கும்போது இந்த லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக வந்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் லாஸ்ட் ஒரு சில ஜென்ரேஷனாக வந்து இந்த நோட் சீரிஸ் வந்து கொஞ்சம் பின்தாங்கி இருந்தாங்க. பட் இப்போ அதை கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வாட்டி வந்து குவால்காமோட Snapdragon 4 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு பவர் பேக்கடு ஃபோன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ரெட்மியோட Note 7 சீரிஸ். அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெருசாக எந்த ஒரு ஃபோனுமே வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. ஒரு 4-5 ஜென்ரேஷன் கழிச்சு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 Gen 1 வந்து 6nm பேஸ்டு ப்ராசர், Adreno 619 GPU தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கேஷுவலான கேம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். பட் நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த நம்பர் வைஸ் பார்க்கும்போது குவால்காம் வந்து ஒரு சின்ன கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 7 சீரிஸ் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்க்கு வந்தோம்னா டிஸ்பிளேவை வந்து இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6.67 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். 120Hz ஒரு ஹையர் refresh சப்போர்ட், ஃபுல் HD டிஸ்பிளே. பட் இந்த வாட்டியுமே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து கிளியராக சொல்ல, கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டு கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து 1200 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ரைஸ் பிராண்டில் டிஸ்பிளேயோட ஸ்பெக் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு எஃபிஷியன்டான ப்ராசர் இருந்தாலுமே வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி 33 watt சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறதா வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறது வந்து கொஞ்சம் அதிசயமாக ஆச்சரியமாக தான் இருக்குது. எது 2023 பாக்ஸில் சார்ஜர் இருக்கான்ற மாதிரி தான் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது. பட் ஷாமி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க ஃபோன்ஸில் சார்ஜர் கொடுக்குற பழக்கத்தை விடல, அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் வந்துன்னா இந்தியன் யூனிட்க்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். நான் ரியர் கேமரான்னு எடுத்துகிட்டா குளோபலில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிலே கொடுக்கல. பட் நம்ம ஊரில் எடுத்துகிட்டா ஒரு 8 MP வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 MP அல்ட்ரா வைட் மாதிரி கொடுக்காம ஒரு டீசெண்டாக 8 MP கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் 2 MP ஒரு மேக்ரோ சென்சார் இருக்குது. 48 MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குளோபல் யூனிட்டில் வந்து ஃப்ரண்ட் அந்த பஞ்சோலில் வந்து 8 MP கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியன் யூனிட்டில் 13 MP கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தா அதே கேமரா வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IP53 ரேட்டிங் இருக்குது. ஸோ அது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் மட்டும் இல்லை, Pro அண்ட் Pro Plusக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு எடுத்துகிட்டா சைட் மவுண்டட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ்னு எடுத்துகிட்டா ஒரு மேட் பிளாக் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. எல்லா கலருமே இந்த வாட்டி மாசாக இருக்குது. பட் என்ன பர்சனலாக டச் பண்ண கலர் என்னென்னு பார்த்தோன்னா க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. க்ரீன் கலருக்கு மட்டுமே வந்து ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கோட கொடுத்துருக்காங்க. அந்த பேரே வந்து ஃப்ராஸ்டட் க்ரீன் தான் வச்சுருக்காங்க. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபோனோட திக்னஸ் வந்து 7.9mm அண்ட் வெயிட் வந்து 188 grams இருக்குது. ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருந்தாலுமே வந்து திக்னஸ் அண்ட் வெயிட்டையும் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்தோன்னா ஷாமி வந்து MIUI 13 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு MIUI 13 ஆண்ட்ராய்டு 13 வரும் போல் லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஆண்ட்ராய்டு 12 வருது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் சாஃப்ட்வேர் பற்றி லான்ச் ஈவெண்ட்டில் இதை பற்றி எங்கேயுமே அவங்க பேசலை. ரியல்மி ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸும் வந்து
அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து ஆண்ட்ராய்டு 13ஓட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். Xiaomi ஃபோன்ஸுக்கு வந்து MIUI அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். பட் ஸ்டில் ஒரு ஸ்டேபிளான அப்டேட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க பூர்த்தி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டா UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டா பெரிய கன்ஃபியூஷன்லாம் கொடுக்காம சிம்பிளாக வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 4+128GB and 6+128GB. ஓவரால் ஸ்பெக்கு பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஷாமியோட ரெகுலர் நோட் சீரிஸ் அதுவும் லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸிங் வந்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த வாட்டி நோட் சீரிஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. பட் இந்த ரெகுலர் நோட் 2 மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தோன்னா இந்தியாவில் இந்த 4+128GB மாடல் வந்து 18,000க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாக பேஸ் வேரியண்ட்டே வந்து 6GBயோட கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா MIUI ஆல்ரெடி வந்து ஒரு ஹெவியான ஸ்கின்னு, அதுக்கு 6GB இருக்கும்போது கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். பேஸ் வேரியண்ட்டே வந்து 4GB ரேம்ன்றது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 6+128GB மாடல் வந்து 18,499க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் நோட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. பட் எப்போவுமே இந்த ரெகுலர் நோட் வந்து பிலோ 15,000 இருக்கும். பட் இந்த வாட்டி நோட் வந்து அப்படியே வேறு கேட்டகரிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அபோவ் 15,000 அப்படின்றப்போ நமக்கு இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்டில் ஒரு நல்ல ஃபோன் தான், பட் ஒரு தப்பான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஃப்யூச்சரில் அரௌண்ட் அந்த 15,000 ருபி ப்ரைஸ் பிரேக்கில் ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். பட் ஷாமிலேருந்து இனிஷியலாக வந்து லான்ச் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ICICI கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ளாட்டாக 1,500 ருபி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்டு டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் எஃபெக்டிவாக வந்து 16,500 வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக வந்து ஒரு 1,500 தராங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணால் பேங்க் ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு பழைய ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 1,500 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் எஃபெக்டிவாக வந்து ஒரு 15,000 ருபீஸ்க்கு வாங்க முடியும். பட் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் அந்த 15K கிடச்சதுன்னா மாசாக இருக்கும். ஏன்னா IQ Z6 லைட்டும் வந்து சிமிலர் ஸ்பெக்கில் தான் இருக்குது. பட் LCD டிஸ்பிளே அந்த ஃபோன் வந்து அரௌண்ட் அந்த 14,000 to 15,000 இருக்குது. இதே ஃபோனில் ப்ராசர் மட்டும் 695 கொடுத்து பேஸ் வேரியண்ட்டே வந்து ஒரு 6GB ரேம் ஆக்கி ஒரு 19,000 ருபி ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். அவைலபிலிட்டி நம்ம எடுத்துன்னா Redmi Note 12 வந்து அமேசானில் கிடைக்கும். Note 12 Pro சீரிஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அண்ட் 2 ஃபோன்ஸுமே வந்து ஜென்ரலாக நம்ம ஆஃப்லைன் ஸ்டோராக இருக்கட்டும் மீ ஸ்டோர் எல்லாத்துலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. January 11th ஃபர்ஸ்ட் சேல் கொண்டு வராங்க. இந்த வாட்டி நோட்டை வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Note 12 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த Note 12 வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.